திருமண மண்டபத்தில் காஸ் கசிவால் தீ விபத்து, அலறி அடித்து ஓடிய திருமண வீட்டார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சமையல் தொழிலாளர்கள். கோபி அந்தியூர் சாலையில் பாரியூர் அருகே வெள்ளாளபாளையம் ஊடக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்த பிரீதா என்பவருக்கு சொந்தமான திருமண மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் மேலாளராக நஞ்சகவுண்டன்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார். இந்த மண்டபத்தில் அத்தானி அருகே உள்ள கீழ்வாணி பகுதியைச் சேர்ந்த ஜனகரத்தினம் என்கிற ஐயப்பன் என்பவருக்கும், திருப்பூர் மாவட்டம் கொடுவாயைச் சேர்ந்த கீர்த்தனா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருந்தது. ஐயப்பன் சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மண்டபத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மணமக்கள் வீட்டார் மற்றும் முக்கிய உறவினர்கள் 150க்கும் மேற்பட்டோர் திருமண மண்டபத்திற்கு வந்திருந்தனர். மண்டபத்தில் உள்ள சமையல் அறையில் பொலவக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த சமையல் தொழிலாளர்கள் 15க்கும் மேற்பட்டோர் விருந்திற்கான உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். சமையல் செய்வதற்காக அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டரில் திடீரென தீப்பற்றியது. அடுத்தடுத்து சிலிண்டர்கள் குழாயில் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் தீ மளமளவென எரிய தொடங்கியது. அதை கண்டதும் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினர். அவர்களுடன் திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்தவர்களும் மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்த கோபி தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ்குமார் தலைமையில் முன்னணி தீயணைப்பு வீரர்கள் முருகன், திருமலைசாமி, மாதப்பன், கோபாலகிருஷ்ணன், தேவராஜ், தினேஷ்குமார், சிசில்குமார் உள்ளிட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 1500 சதுர அடியில் இருந்த சமையல் அறை மேற்கூரை சிமெண்ட் சீட்டால் அமைக்கப்பட்டு இருந்ததால் தீயின் தாக்கம் அதிக அளவில் இருக்கவே தீயணைப்பு வீரர்கள் மிகவும் போராடி தீயை அணைத்து அங்கிருந்த கேஸ் சிலிண்டர்களை அப்புறப்படுத்தினர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதாலும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இல்லாததாலும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருமண நாளில் ஏற்பட்ட தீ விபத்தை உரிய நேரத்தில் அணைத்த தீயணைப்பு துறையினரை திருமணத்திற்கு வந்தவர்கள் பாராட்டினர்.